வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி பட்டர் கார்லிக் மஷ்ரூம் தான் பண்ணுறோம். அதனால் மஷ்ரூம் பட்டர் நல்லா உருகிக்கிட்டு இருக்குது. இது எல்லாம் வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பராக பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்பெஷல் இன்றைக்கி விஷ்ணு இன்றைக்கி வரான், அதனால தான் பண்ணிவிட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லியோட அந்த ஸ்டெம் இருக்குல்ல, அது நிறைய பூண்டு இந்த மாதிரி நீங்கள் பொடியை சாப் பண்ணி வச்சுக்கிட்டு தான் வெங்காயம் இந்த மாதிரி நிறைய போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சுட்டு பார்த்துடலாம். காலையிலேயே அந்த பட்டர் போட்டு நம்ம மஷ்ரூம் பண்ணோம் பார்த்தீங்களா, பட்டர் கார்லிக், அது ரொம்ப அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குது. அதோட கொஞ்சம் வெண்டைக்காயை ஒரே ஒரு தக்காளி போட்டு இந்த மாதிரி இது மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணணும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் இது எப்பயும் போல் வழக்கம் போல் நம்ம முடக்கத்தான் தக்காளி ரசம். நிறைய பூண்டும் மிளகும் கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா ரசம் அமிர்தமாக இருக்கும். இதுதாங்க காலையில் டிஃபன் பார்த்துடலாம். காலையில் டிஃபனுக்கு இதாங்க பண்ணியிருக்கேன் நான். இங்கே பாருங்கள், நம்ம சீஸ் நிறைய போட்டுட்டு அந்த காலையில் மஷ்ரூம் பண்ணியிருந்தோம் பாருங்கள், பட்டர் கார்லிக் மஷ்ரூம், அதை வச்சு இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ரொம்ப நல்லாவே வந்திருக்குது. அப்படியே ஆவி பறக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃப்ரெண்டு தான் நமக்கு இந்த ப்ரெட்டு 2 பாக்கெட் நேற்று அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி விஷ்ணு வந்ததுனால நம்மளும் இந்த மாதிரி பண்ணியாச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு வெள்ளரிக்காய், நெல்லிக்காய் எல்லாம் போட்ட ஒரு ஜூஸ் தாங்க. இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.